எப்படி வாழ வேண்டும்? ஒரு ஊருக்கு துறவி ஒருவர் விஜயம் செய்திருந்தார். குகையில் தங்கியிருந்த அந்த துறவியை தரிசிக்க வந்த செல்வந்தர் ஒருவர் துறவியிடம், சுவாமி, இந்த உலகில் நான் எப்படி வாழ வேண்டும் எனக் கேட்டார். செல்வந்தர், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளையும் பலனையும் எதிர்பாராமல் ஆற்றுவாயாக. உலகிலுள்ள உயிரினங்களின் மீது, பொருட்களின் மீது பற்று வைத்தும் பற்றற்றும் இருக்க வேண்டும் என்று துறவி கூறினார். இதைக் கேட்ட செல்வந்தருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. மீண்டும் துறவியிடம், சற்று தெளிவாகக் கூறுங்கள் என்றார். ஒரு விளக்கை ஏற்றினார் துறவி. அதை அதிக காற்று வீசும் இடத்தில் வைத்தார். உடனே தீபம் அணைந்து விட்டது. பின்னர் மறுபடியும் தீபத்தை ஏற்றினார். அதை ஒரு கண்ணாடி ஜாடி வைத்து மூடினார். சில வினாடிகளில் தீபம் அணைந்து விட்டது. மீண்டும் தீபத்தை ஏற்றினார். அதை காற்றுள்ள இடத்தில், அதிக காற்று வீசாத இடத்திலும் வைத்தார். தீபம் அணையாது தொடர்ந்து எரிந்தது. செல்வந்தரிடம், நீயும் இந்த தீபம் போல் பிரகாசிக்க விரும்பினால் இந்த உலக விஷயங்களிலிருந்து ஒதுங்கியும் வாழக்கூடாது, நெருங்கியும் வாழக்கூடாது. அப்படி செய்தால் நீ எந்த பாவத்திலும் பாதிக்க மாட்டாய் என்றார் துறவி. நன்றி.